Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல ஃப்ராக்ஸ் லாஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு எதுலேருந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனர்ஜி டிஸ்போசிவ் ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தோம். இந்த EDXRFல வந்து 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதனால என்னென்ன அப்படின்னா எக்ஸிடேஷன் சோர்ஸ் ஒன்று, ஸ்பெக்ட்ரோமீட்டர் பாடி அண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து W2லேருந்து இது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா இது வந்து டிடெக்ஷன் சிஸ்டம், அதாவது டிடெக்டார் வந்து இட்செல்ஃபாகவே ஒரு எனர்ஜி டிஸ்போசிவ் எலமெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலிக்கான் டிடெக்டார்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், அப்புறம் அதோட கூலிங்கு, அப்புறம் ஃபோட்டானோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான அந்த எக்ஸ்ரேஸ்க்கான யூசேஜ், அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் எங்கெங்கே யூஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்புறம் அந்த கிறிஸ்டலோகிராஃபி தாண்டியுமே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. எங்கன்னு பார்க்குறப்ப NDங்கிற இந்த டெக்னாலஜிஸ்மே என்ன ஆனிச்சு அப்படின்னு யூஸ் ஆனிச்சு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த டேமேஜும் பண்ணாமல் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆனிச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேறு எங்கே யூஸ் ஆனிச்சு அப்படின்னா ஏரோஸ்பேஸு, ஆட்டோமோட்டிவ்ஸ் அங்கெல்லாம் வந்து யூஸ் ஆச்சு. அப்புறம் ஆயில் அண்ட் ஸ்கேஸு அந்த டெக்னாலஜிஸ்மே வந்து யூஸ் ஆனிச்சு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து PCB அண்டு பேட்டரி இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்குமே யூஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதேமாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ்க்குமே குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ்லேயே ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்கே எல்லாமே யூஸ் ஆகுங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி அண்டு ஸ்க்ரீனிங்ஸ்லையுமே அதோட யூசேஜ் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல், அங்கே மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லுமே என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது மெடிக்கல் சம்மந்தமாகவுமே அது வந்து யூஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த டாப்பிக்கு. டுடே டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஸ் லாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ராக்ஸ் லா வந்து யார் சொன்னது அப்படின்னா வில்லியம் ஹென்ரி ஃப்ராகு அண்ட் அவரோட சன் வந்து சர் வில்லியம் லாரன்ஸ் ஃப்ராக்ங்கிற 2 பேரும், அதாவது இவங்க வந்து ஃபாதர், இவங்க வந்து சன், இவங்க 2 பேரும் வந்து ஒரு கான்செப்டை சொன்னாங்க. அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பற்றின ஒரு கான்செப்டை சொன்னாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஸ் லா, இவங்களோட நேம்லேயே வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு அதாவது இந்த ஃப்ராக்ஸ் லா வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சிம்பிள் அண்டு பவர்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனுக்கான ஒரு பவர்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நமக்கு கொடுத்துச்சு. அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எதை வந்து ஒரு மாடலாக எடுத்துகிட்டு செஞ்சார் அப்படின்னா மாடல், அதாவது கிறிஸ்டலை வந்து நமக்கு ஒரு பேரலல் அண்டு அதாவது பேரலல் செமி டிரான்ஸ்பரண்ட் ரெஃப்ளாக்டிங் பிளேன்ஸாக எடுத்துக்கிட்டா. அப்போ கிறிஸ்டலை நம்ம ஏற்கனவே தெரியும் எப்படின்னா கிறிஸ்டலில் வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், அதாவது லாட்டிஸ் ப்ளஸ்ஸு ஸ்பேசிஸ் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம கிறிஸ்டல் சொல்லியிருப்போம். அப்போ இப்படி வந்து நமக்கு என்ன இருக்கும்னா கிறிஸ்டல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கணும். இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்டிங் பிளேன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கு ஏற்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு தான் எடுத்து வந்து அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு டெரிவேஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் லா. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் ரேஸ் வந்து எங்கே வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்துருந்தோம் அப்படின்னு இந்த பேரல் பிளேன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. எந்த ஆங்கிள் பார்க்குறப்ப அது இந்த கிளான்சிங் ஆங்கிள், அதாவது ஒரு சாய்வான கோணத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வராமல் ஒரு சாய்வான சைடில் தானே வருது. அப்போ அது சாய்வான கோணத்தில் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு இடைப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்சிடென்ட் ஆகக்கூடிய எக்ஸ்ரேஸ்க்கும் இந்த பிளேன்ஸ் அந்த ரெஃப்ளெக்டிங் பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் தான் என்ன சொல்கிறோம் தீட்டான்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பார்ஷியலி ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஃப்ரம் எவ்ரி பிளேன். ஒவ்வொரு பிளேன்ஸுமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு பார்ஷியலாக ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார் இந்த ரெஃப்ளெக்டட் பிளேன்ஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா
அந்த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டிவ் பிளேன்ஸ் வந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா இன்டர்ஃபேர் கன்ஸ்ட்ரக்டிவ்லி, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ்லியாக வந்து இன்டர்ஃபேர் ஆகுது. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 2 ஆர் அது அதை விட அதிகம், அதாவது 2 இல்லாட்டி அதுக்கு மேலே உள்ள வேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இன் ஸ்பேஸ், அதாவது ஒரே சேம் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகி நமக்கு அதோட ஆம்பிளிடியூட் அதிகமாகும். அந்த ஆம்பிளிடியூட் அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இன் ஸ்பேஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 2 வேவ்ஸ் எடுத்துக்கிறோமே, 2 இல்லாட்டி அதுக்கு மேலப்பட்ட வேவ்ஸ் தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் 2 வேவ்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு வேவ்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு டைரக்ஷனில் போகுது, நெக்ஸ்ட் இன்னொரு வேவ்ஸ் என்னன்னா அதே சேம் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆம்பிளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறப்ப நமக்கு ஒரு பீக்கு கிடைக்கும். பீக் ஆறு, அதாவது பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆறு வந்து பீக் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே இது வந்து இன்ஸ்பேஸாக இருக்க போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கான கண்டிஷன்ஸ் வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே சேம் டைரக்ஷனில் போகாது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும். இன்ஸ்பேஸுங்கிறப்ப மேல் நோக்கி தான் போகணும்னு கிடையாது, அது கீழ் நோக்கியுமே வரலாம். பட் ரெண்டுமே வந்து ஒரே சேம் டைரக்ஷனில் இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒன்று மேலே போகுது அப்படின்னா ஒன்று வந்து கீழே போகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனால கேன்சல் ஆகி 0ன்னு கூட நமக்கு ஆம்பிளிடியூட் வந்து கிடைக்கலாம். அதாவது ஆம்பிளிடியூட் வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். இட் மீன் 0வா இருக்கலாம். அப்போ இன்டென்சிட்டி என்னாகும், இங்கே வந்து 2 இது ஜாயிண்ட் ஆக நமக்கு இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஆம்பிளிடியூட் அதிகரிக்குது நமக்கு, அதனால இன்டென்சிட்டியும் அதிகரிக்கும். எங்கே அப்படின்னா இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஆம்பிளிடியூட் வந்து இன்க்ரீசஸ். ஸோ இன்டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரைட் பிரிஞ்சஸ் ஆர் பீக் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில். அதுவே டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்கிறப்ப அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆம்பிளிடியூட் வந்து அதிகரிக்குது. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்னா கேன்சல் ஆகும், அது 0 ஆகுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து அவுட் ஸ்பேஸ்னால 0 டிகிரியில் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 0 ஆம்பிளிடியூட் வந்து நமக்கு என்ன இருக்குது 0வாக இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்னவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரிஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டார்க்காக இருக்கும். அப்போ நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா அதற்கான பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா n லாம்டா. இதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஒரு கண்டிஷன்ஸ். அதுவே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2n + 1 லாம்டா டிவைட் பை 2. இதான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ அதோட பாத் டிஃபரன்ஸ் வந்து n லாம்டா. இப்போ n லாம்டா இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்குது. சப்போஸ் நமக்கு வந்து இதோட பாத் டிஃபரன்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் கிடைச்சிருக்கு, அதாவது 2n + இந்த ரேஞ்சில் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அங்கே வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அங்கே எந்த ஒரு ஃப்ரிஞ்சஸுமே நமக்கு கிடைக்காது, பீக்குமே கிடைக்காது. அதனால தான் நமக்கு இங்கே என்ன வந்து நமக்கு கிடைக்குதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த ஃப்ராக்சரால் கிடைக்கக்கூடியது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஒரு டிஃபரன்ஸ்னு பார்க்குறப்ப ரெண்டுக்கும் இப்போ ஆம்பிளிடியூட் என்ன ஆகுது அப்படின்னா இதோட கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்னு பார்த்தோமா. இப்போ இதோட ஆம்பிளிடியூட் என்ன ஆகுது அப்படின்னா ஆம்பிளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஆம்பிளிடியூட் வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆர் 0. மேக்ஸிமம் 0 தான் நம்ம சொல்லுவோம். சப்போஸ் இங்கே மட்டும் இல்லாட்டி வேறு இடத்துல கேட்குறப்போ கூட உங்களுக்கு இன்ஸ்பேஸு என்ன அப்படின்னா இன்ஸ்பேஸ்னா சேம் பேஸு, அவுட் ஸ்பேஸுங்கிறப்ப அது ஆப்போசிட்டு பேஸஸாக இருக்கும். அப்போ அவுட் ஸ்பேஸுங்கிறப்ப அதுக்கு வந்து டிகிரி வந்து 0 டிகிரியாக இருக்கும். இன்ஸ்பேஸுங்கிறப்போ 180 டிகிரியில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது ஸ்பேஸ் வந்து சேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், ஆர் வந்து இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா
அவுட் ஸ்பேஸு இல்லை அப்படின்னா ஆர் ஆப்போசிட் பேஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்போ நமக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது இங்கே இன்டென்சிட்டி வந்து கம்மியாகுது. இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தோம்? n லாம்டா. இதோட கண்டிஷன்ஸ் வந்து 2n + 1 λ/2ங்கிற கண்டிஷன்ஸ்க்கு எடுத்தோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு இங்கே வந்து பிரைட் பீக்குங்கிறது கிடைக்கும். இங்கே வந்து டார்க் ரீஜியன்லாம் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த நமக்கு ஃப்ராக்ஸ் லாஸ்ட்லேயுமே நமக்கு அந்த பாத் டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். பாத் டிஃபரன்ஸ் பற்றி இந்த அதுக்கான பாத் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி என்னவாக இருக்கணும் அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்டே வேவ் லென்த்துக்கு இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்கணும். அப்போ அதுதான் அப்படி இருந்தால் தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் கிடைக்குங்கிற கண்டிஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ நமக்கு மஸ்ட் பி என்னவாக தான் இருக்கணும்? பாத் டிஃபரன்ஸ் வந்து n லாம்டா. அதான் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்ரேஸ்க்கான வேவ் லென்த். இதுதான் வந்து நமக்கான பாத்து டிஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு அதோட பாத் டிஃபரன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். பாத் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பாத் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? கன்சிடர் 2 ரேஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோமா? இப்போ இங்கே ஒரு ரேஸ் வந்து 2 ரேஸ் பிளேன்ஸ் வந்து நமக்கு வர்ற மாதிரி பார்த்துருந்தோம். பார்த்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அந்த ரேஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம்? இன்சிடென்ட் ஆகக்கூடிய அதுக்கான ஆங்கிள்ஸ் வந்து தீட்டான்னு வச்சுருந்தோமா? அப்போ இது வந்து ஏ பிங்கிற ஒரு ரே, நமக்கு சி டிங்கிற 2 ரேஸ் வந்து நமக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இது வந்து ஏபிசிடியா, இது வந்து இ, இது எஃப்னு வச்சுப்போம். அப்போ இதுக்கான பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஃப்ளெக்டர் ரேஸ் இது ரெண்டுக்கான பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் ரேஸ் வந்து மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும். ஏன்னா இது இங்கேருந்து இவ்வளோ ஷார்ட்டில் போயிடுச்சு. ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா இதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இது இவ்வளோ தூரம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரேஸ்க்கு ஈக்குவலாக இந்த சைடு ட்ராவல் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இது இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடும் கரெக்டாக இதோட டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கும். அப்போ இது எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் என்ன அப்படின்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கும். இது நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இது எம்னு வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட்டை என்னன்னு வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் இருக்கணுமே டின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ண பிளேஸ் என்னன்னு பார்க்குறப்ப எம்டி இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கும். அப்போ பாத் டிஃபரன்ஸுங்கிறப்ப எதுக்கு இடையில இருக்குன்னா எம்டி ப்ளஸ் டிஎன் இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து பாத் டிஃபரன்ஸ் கிடைச்சிருமா? ஏன்னா அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கும் இது ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கும், அதே தூரம் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இது வந்து இதுக்கு எதாவது டீட்டா இருக்குது. இப்போ நம்ம வந்து சைன் டீட்டா கண்டுபிடிப்போம். இப்போ சைன் டீட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சைன் டீட்டாங்கிறது நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோதெனியூஸ் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு இதுக்கு இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது அப்படின்னா இந்த எம்டி இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு தெரியும். நமக்கு வந்து இன்டர்பிளானஸ் ஸ்பேசிங் வந்து டிங்கிறது தெரியும். இதுக்கு ரெண்டுபட்ட டிஸ்டன்ஸு. அப்போ நமக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? எம் டி தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைபோதெனியூஸ்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கும்? இதோட டிஸ்டன்ஸ் தானே, இந்த டிஸ்டன்ஸு இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லலாம்? டின்னு சொல்லலாம். அப்போ எம்டி, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எம்டின்னு வச்சுட்டோம் அப்படின்னா எம்டி ஈக்குவல் டு இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ நமக்கு மல்டிப்ளேல வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு நமக்கு கிடைச்சிடும். அப்போ இது கண்டுபிடிச்சாலும் அதே தானே, அதுக்கு ஆப்போசிட் வந்து டி என்னன்னு மட்டும் கிடைக்கும். அப்போ டிஎன் ஈக்குவல் டு எம்டி வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா டி சைன் டீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2 டேர்ம் இருக்குது. 2டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸுங்கிறது கிடைக்கும். அப்போ 2டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும்? 2D சைன் டீட்டாங்கிறது வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ பாத் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு அதுக்கான கண்டிஷன்ஸ் தானே, பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டா. அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு பாத் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். அந்த இதுலேருந்து படத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கண்டுபிடிச்சிருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 2D சைன் டீட்டாங்கிறத கண்டுபிடிச்சோம். அதை அப்ளை பண்ணி ஈக்குவல் டு n லாம்டாவை
நம்ம போடுறப்ப நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப அதுதான் வந்து ஃப்ராக்ஸ் லாக்கான ஈக்குவேஷன்ஸு. இதை தான் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம போன யூனிட்லேயுமே ஃப்ராக்ஸ் லா இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ 2D sin θ = n lambda இந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஃப்ராக் லாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டிஃபரன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இது அப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எண் வந்து ஒரு இண்டிஜர்ஸ், அது ரெப்ரசென்டிங் த ஆர்டர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டருங்கிறத நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட்டு லாம்டாங்கிறது என்ன அப்படின்னா வந்து அந்த இன்சிடென்ட் ரேக்கான வேவ் லென்த். ஏன்னா இவ்வளோ வேவ் லென்த்தில் தான் இந்த இன்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ லாம்டாங்கிறது இந்த இன்சிடென்ட் ரேக்கான வேவ் லென்த்து. நெக்ஸ்ட் டிங்கிறது இன்டர்பிளானர் ஸ்பேசிங், அந்த 2 பேரலல் பிளேன்ஸ்க்கான இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து இன்டர்பிளானர் ஸ்பேசிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் தீட்டாங்கிறது வந்து கிளான்சிங் ஆங்கிள்ஸ், அது எதுக்கு இடைப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். இன்சிடென்ட் ரேஸ்க்கும் இந்த கிறிஸ்டல் பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் எது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஸ் லா தான். ஃபார் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். ஏன் இந்த ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணலாம். கிறிஸ்டலுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்டர்பிளானர் ஸ்பேசிங், அப்போ அது வந்து எவ்வளோ இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கில் இருக்குது கிறிஸ்டலில் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட், அதோட அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா இந்த கிறிஸ்டலோகிராஃபியில் வந்து இது ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனாக இருக்குது ஃப்ராக்ஸ் லாங்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து லாம்டாவோட வேல்யூஸ் வந்து தெரியுது. அண்ட் மெஷரிங் தீட்டாவோட வேல்யூஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணது பிறகு நமக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்போம். இதான் நமக்கு இந்த ஃப்ராக்ஸ் லாலேருந்து யூஸ் ஆகும். அதாவது லாம்டா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இதேமாதிரி தீட்டாவோட வேல்யூஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளால் எதை கண்டுபிடிக்க முடியும், அதை தீட்டாவோட அதாவது இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்காக இருக்கும் இந்த ஃப்ராக்ஸ் லாங்கிறது. இதுதான் ஃப்ராக்ஸ் லா பற்றின டாபிக். நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து சம்மு, இதுலேருந்து எப்படி சம்மு கேட்பாங்கிறது தான். இப்போ சம்மு நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிட்டர்மினிங் அட்டாமிக் ஸ்பேசிங்னாலே இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அந்த டி வேல்யூஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ். அப்போ டியோட வேல்யூஸ் தான் என்னென்னு நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க அந்த இதுலேருந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆங்கிள்ஸ் வந்து டீட்டோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டியோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரெஃப்ளெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ஆர்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டால் தான் நமக்கு 1 ஆயிரும். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு பெரிய வேல்யூஸ் கிடைக்காது. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரெஃப்ளெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரெஃப்ளெக்ஷன் மீன்ஸ் n = 1. அதே செகண்ட் ஆர்டர்னா n = 2ன்னு யூஸ் பண்ணணும். ஒருவேளை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒருவேளை இது வந்து செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆர்டரே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ n = 1ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இது n = 1ன்னு போட்டாச்சு அப்படின்னா நமக்கு என்ன தான் தேவை அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ டியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகிறப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், λ/2 sin θ நமக்கு கிடைச்சி. நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் லாம்டா கொடுத்துருக்காங்க, டீட்டான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லாம்டாவோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0.36 ஆம்ஸ்டாங்கு நமக்கு தெரியும் 10⁻⁻10 மீட்டர்ஸில் நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 டிகிரி 48 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 48 மினிட்ஸ். இது வந்து ஒரு கோடு, அதாவது இது போட்டோம்னா டிகிரி, ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா மினிட்ஸு. அதுவே டபுள் லைன் போட்டுச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். என்னங்கிறது நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்னு தெரியும். இப்போ நம்ம சம போடலாம். இப்போ நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலா போட்டுருந்தோம் அப்படின்னா D = λ/2 sin θன்னு நம்ம வச்சுக்கணும். லாம்டாவோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீட்டாவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டீட்டாவோட வேல்யூஸ் வந்து 48 மினிட்ஸில் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 48 மினிட்ஸுங்கிறத நம்ம வந்து என்ன மாற்றணும் அப்படின்னா வந்து
ஒரு 48 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு டிகிரியை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு டிகிரியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை டெசிமல் டிகிரி, அதாவது ஒரு டிகிரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். 60 மினிட்ஸ் அதாவது சேர்ந்ததை நம்ம வந்து ஒரு டிகிரின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 60ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 0.8 டிகிரியில் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம வந்து இது மினிட்ஸ் எல்லாமே வந்து அதாவது நம்ம வந்து 1 டிகிரிலையும் 1 மினிட்ஸ்லையும் வச்சு சம் போட முடியாதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோம். டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணுறோம் நமக்கு 0.8 டிகிரின்னு கிடச்சிச்சு. அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு 4 டிகிரி ஒன்று இருந்துச்சு, ப்ளஸ் இதை வந்து 0.8 நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும் 4.8 டிகிரியில் நமக்கு கிடைச்சிடும். வேல்யூஸ் வந்து 4.8 டிகிரியில் கிடைச்சிது. இதை வந்து நம்ம எப்படி வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியன். இப்போ டிகிரி வந்து அதாவது ரேடியன் ஈக்குவல் டு டிகிரி இன்ட்டு பை டிவைட் பை 180 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேடியன்ஸ் இந்த வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இந்த சைன் 4.8 டிகிரிக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து அப்ளை பண்ணலாமா? ரேடியன்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம கொடுத்துருக்க டிகிரி அப்ளை பண்ணலாம். நம்ம கொடுத்த டிகிரி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 4.8 டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சது இன்ட்டு அந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 5 டிகிரி ஒரு 36 மினிட்ஸ் இப்படி எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணி அதாவது இது ஃபுல்லாக இதை 60ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ஒரு ஹோல் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணி கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு டிகிரி கொடுத்துருந்தாங்க 4.8 டிகிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 3.14ங்கிறது தெரியும் டிவைட் பை 180 டிகிரி. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணோம், அதாவது இதை காமனாக வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதாவது பை 180 டிகிரிக்கான வேல்யூஸ் இந்த காமனாக வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 4. இது வந்து 8 டிகிரி எப்படி வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.01745ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அதாவது இது எதுக்கானது அப்படின்னா ஒரு ரேடியன் வந்து டிகிரிக்காக கன்வெர்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு டிகிரிக்கான வேல்யூஸ், அதாவது இந்த இதுக்கான வேல்யூஸ் வந்து இவ்வளோது. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம், இந்த 4.8 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குன்னா 0.0837ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதான் வந்து சைன் 4.8 டிகிரிக்கான அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோமே 4.8 டிகிரிக்கான வேல்யூஸு. இப்போ கொண்டு போய் அதை அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணோமா, சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு தெரியும் டி ஈக்குவல் டு லாம்டாவோட வேல்யூஸ் என்ன இருந்துச்சு 0.36. ஏற்கனவே வந்து அங்கே வந்து n லாம்டா தானே இருக்கும். அப்போ எண்ணுக்கு வந்து நம்ம 1 வச்சுருப்போம், அதனால் அது வந்து 1 0.36 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் டிவைடட் பை இங்கே ஏற்கனவே 2ங்கிறது இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸு 0.0837ங்கிற வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து இதில் தான் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஆம்ஸ்டாங்கில் தான் நம்ம கொண்டு வரும். அதனால் நம்ம அந்த இந்த ஒரு யூனிட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே நமக்கு வந்துடுது. இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 0.1674 வந்து நமக்கு கிடைச்சிரும். மேலே இருக்கிறது வந்து அப்படியே தான் இருக்கும் 0.36. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.15 ஆம்ஸ்டாங்கிற வேல்யூஸ் ஆர் 10⁻⁻10 மீட்டர்ஸுங்கிற வேல்யூஸ் வந்து கிடைச்சிரும். இதுதான் எதுக்கானது அப்படின்னா வந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு டிக்கான வேல்யூஸு. இப்போ எப்படி டி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த 4 டிகிரி 48 மினிட்ஸ் அப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக வந்து 30 டிகிரி 45 டிகிரிக்கிற அந்த டிக்னாமெட்ரி டேபிள்லேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஏன்னா 1 மினிட்ஸில் அங்கே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு வந்து அங்கே சம் போடணும் அப்படின்னா நமக்கு அப்படி தான் டிகிரிஸ் வந்து கொடுப்பாங்க. இப்படி அதாவது தெரிஞ்சுங்க, சப்போஸ் இப்படியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு போட தெரியணும். அதுக்காக தான் இது வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் அந்த ஓல்டு டிகிரியாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து டிக்னாமெட்ரி டேபிள். இதை வந்து நீங்கள் ஒரு
பேப்பரில் எழுதி புக்கு ஃப்ரண்ட்லேயோ இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய ரூம்லேயோ முன்னாடி வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கே இந்த வேல்யூஸ் வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரேடியனில் கொடுத்துருக்காங்க. அதாவது 5/6 5/4 இப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸும் எடுத்துக்கலாம். அதாவது 5/6 அப்படின்னா அது வந்து 30 டிகிரி, அதுவே 5/4னா 45 டிகிரி. இதுக்கான வேல்யூஸ் தான், இது ஈக்குவலன்ஸ் தான். அது வந்து இது வந்து ரேடியனில் சொல்கிறோம், இது டிகிரியில் சொல்கிறோம். அப்போ sin 0 அப்படின்னா 0. அப்போ இது வந்து 1/2. இந்த டேபிளை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த அங்கே வந்து sin 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் வந்து 1/2 டேரெக்டாக அப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படியே அந்த ஸ்டெப்பெல்லாம் போட தேவையில்ல. இதை வந்து நீங்கள் மெமரி தான் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு கால்குலேட்டர்லாம் கிடையாது, நம்மளே தான் கையில் போடணும். அப்போ இதெல்லாம் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை அதாவது இந்த வேல்யூஸ் இப்படியும் இருக்கலாம். அது வந்து எப்படி போட்டுக்கலாம் சிம்பிளாக அப்படின்னா, இப்போ √2/2 இருக்குது. இதை என்ன பண்ணுறோம், மேலே ஒரு ரூட்டு மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு ரூட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் √2 × √2ங்கிறப்ப 2ன்னு போடுவோமா, 2/2 இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும், 1/√2ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது வந்து 1/2, இது 1/√2ன்னு போட்டு படிங்க. அது வந்து நீங்கள் நோட்டை தான் எழுத போகிறீங்க, அதை வந்து எக்ஸ்ட்ரா எழுதிக்கிங்க. √2/2ன்னு போடலாம், அது 1/√2ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு வேல்யூஸ் இருக்குமாங்க, √3/3ன்னு இருக்கும். இங்கே வந்து 1/√3ன்னு வரும். அது இப்படியும் கொடுக்கலாம், அது அதுக்கான ஈக்குவலன்ஸ் வேல்யூஸ்ன்னு பார்க்குறப்ப 1/√3ன்னு வரும். இந்த வேல்யூஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து sin 90 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 1ன்னு போட்டு சம் போட்டு முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃப்ராக்ஸ் லாவில் வந்து நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கேட்டரிங் ஆங்கிள்ஸ்னு சொல்ல மாட்டோம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்ல மாட்டோம், டிஃப்யூஷன்ஸ் ஆங்கிள்னு சொல்ல மாட்டோம். இது வந்து நீங்கள் எப்படின்னா அங்கே வந்து இந்த இவ்வளோ ஆங்கிளில் படுதுன்னு கூட படிச்சுட்டு போயிடலாம். பட் அங்கே போய் கேட்டுட்டு இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், இங்கே பார்த்தது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பார்த்துட்டு போயிட்டா கூட நமக்கு ஒரு மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே அக்யூரேட்டாக மறுபடியும் திரும்ப வந்து ஒரு கொஸ்டின்ஸில் கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு படிச்சிங்க. இதில் எதனா நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு எந்த ஒரு டாப்பிக்குமே ஒமிட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின்ஸ், இது வந்து சம் வைக்க வச்சுப்போமே. இப்போ வேவ் லென்த் 1 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துட்டாங்க. 1 ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் வந்து கிறிஸ்டலில் படுறப்ப அதுக்கான ஆங்கிள்ஸ் வந்து 30 டிகிரியாக இருக்குது. அதுக்கான இந்த பிளான் ஸ்பேசிங் வந்து கேட்டுறாங்க. டி வந்து என்னன்னு சொல்லி கொஸ்டின்ஸு நமக்கு இது கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் தான், n=1. சப்போஸ் n=2ன்னு கொடுத்தா நீங்கள் 2ன்னு அப்ளை பண்ணி சம்ம போடணும். இப்போ நம்ம சம் போடலாமா, நம்ம கொடுத்து அப்போ நமக்கு டி தான் தேவை. t = n λ/2 sin θ. நம்ம ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்குவோமா, சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா n-க்கு 1, அப்போ 1 போடலாம், போடாமலும் இருக்கலாம். நமக்கு வேவ் லென்த் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. ÷ 2 × sin 30 டிகிரிக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், 1/2 தான் வந்து sin 30 டிகிரிக்கு வேல்யூஸாக இருக்கும். அந்த டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ sin 1/2ங்கிற வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கும். அப்போ 1/2 இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடியது 1 ஆம்ஸ்ட்ராங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 ஆம்ஸ்ட்ராங். சப்போஸ் வேறு கொஸ்டின் வேறு எது கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து வேறு 1 ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு 4.5 ஆம்ஸ்ட்ராங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதே இந்த 30 டிகிரி இந்த 1 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த 4.5 ஆம்ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா 30 டிகிரின்னு வர்றப்ப நமக்கு என்னென்னா 1/2ன்னு கிடச்சிது. ஏற்கனவே ஈக்குவேஷனில் வந்து 2ங்கிறது இருக்குது. அப்போ அந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே 1ன்னு இருந்தால் மட்டுமே. சப்போஸ் இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூஸ் 1 இருக்குது அப்படின்னா 2 × 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 2 ஆம்ஸ்ட்ராங்கில் வேல்யூஸு கிடச்சிடும். அப்போ நமக்கு 30 டிகிரியில் கிடச்சா நமக்கு கீழே உள்ள வேல்யூஸ் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். கீழே உள்ள வேல்யூஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே தான் 1னா 1ஆல் இங்கே கொடுத்துருக்க வேலையை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3னா 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். 30 டிகிரி கொடுத்தா ஒரு சிம்பிளான சம்மு போட வேண்டியதை பார்க்குறப்ப சம்மு போடணும், டைம் ஆகும்லாம் கிடையாது. 30 டிகிரியா நீங்கள் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக கீழே உள்ளது நமக்கு வராது. அப்போ மேலே உள்ளது மட்டும்தான் நமக்கு 2னா மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி அதே ஆன்சரை போட்டுக்கலாம். ஒருவேளை இங்கே ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது 10⁻10 மீட்டர்ஸில் கூட கொடுத்து உங்களுக்கு இருக்கும் ஆப்ஷன்ஸு. அப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின்.
அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப்ஸ். இப்போ ஃப்ராக்ஸில் வந்து கேன் பி அப்ளைடு ஒன்லி எங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்லாம் அப்ளை பண்ணி. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே தான் வந்து ரெகுலர் ஸ்பேஸில் அட்டாமிக் பிளேன்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லி அதுக்கான ரீசனாக சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஸில் வந்து எங்கே தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா வந்து கிறிஸ்டல் மெட்டீரியல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோமா, அப்போ இதுவும் கரெக்டு. அதுக்கான ரீசன் ஏன்னா வந்து ஒரு ரெகுலர்லி ஸ்பேஸ்டு அட்டாமிக் பிளேன்ஸ்லாம் இருக்கும். அப்போ ரெண்டுமே கரெக்டு. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் n வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். இப்போ நமக்கு வந்து n இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியணும். அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து n இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுக்கான கண்டிஷன்ஸே இதுதான். அப்போ இது வந்து வராது. நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி பற்றி நம்ம எதுவுமே பார்க்கல. நெக்ஸ்ட்டு அதை இன்டர்பிளானட் ஸ்பேஸிங் அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுமானா கிடையாது. பட் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு மஸ்ட்டு என்ன தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலிட்டியில் இருக்கனால இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா n இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அக்யூர் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சா வந்து அக்யூர் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதான் வந்து 5th கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஸ்லானா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுலேருந்து நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்லாம் என்னன்னு சொல்லியுமே பார்த்துருந்தோம். அதுக்கான டிஃபரன்ஸுமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா அதாவது ஃப்ராக்ஸ்லானுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம்னா அதாவது n லாம்டா ஈக்குவல் டு 2d sin டீட்டான்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதான் வந்து இருக்கிறதே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா இன்டர்பிளானட் ஸ்பேசிங் கேட்டதான் இன்டர்பிளானட் ஸ்பேசிங் வந்து கண்டுபிடிக்கலாம். லாம்டாவோட வேல்யூஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி டீட்டாவோட வேல்யூஸ் எது கேட்டாலுமே இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஒரு சம் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுலேயுமே இந்த வந்து சம்மு பார்த்துருந்தோம். இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு சம்மு வரலாம். இப்போ இந்த சம்மில் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இது ஈஸியான சம், எப்படி கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் லா அண்ட் ஃப்ராக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.